ஹரிநாராயண துருதி நிவாரண பரமானந்த சதாசிவ சங்கர பட்டீஸ்வரம் ஸ்ரீ விஷ்ணு துர்க்கையை போற்றி. உலகெங்கிலும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீராம் ஆஸ்ட்ரோ யூடியூப் சேனல் நேயர்களுக்கு டாக்டர் சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது இந்த எபிசோடில் இன்றைய ராசி பலன்கள் 23/7/2025 இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம் வாங்க. இன்று மங்களகரமான விஸ்வாவச ஆண்டு ஆடி மாதம் 7ஆம் நாள் புதன்கிழமை 23/7/2025 இன்று மாத சிவராத்திரி இரவு 3-4 வரைக்கும் சதுர்த்தசி திதி. இன்று மாலை 6:51 வரை திருவாதிரை நட்சத்திரம். சித்தயோகம் 60 நாழிகையும் இருக்கிறது. நல்ல நேரம் காலை 9 மணி முதல் 10:30 மணி வரை. ராகு காலம் பகல் 12 மணி முதல் 1:30 மணி வரை. யமகண்டம் காலை 7:30 மணி முதல் 9 மணி வரை. வார சூலை வடக்கு வடகிழக்கு. பரிகாரம் பால். இதுவரைக்கும் எங்கள் சேனலை பார்த்து கொண்டிருக்கும் அன்பர்கள் சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளும்படி கேட்டுக்கொள்கிறோம். வாங்க இன்றைய ராசி பலன்களை பார்க்கலாம். சிம்ம ராசி அன்பர்களுக்கு வணக்கம். சிம்ம ராசிக்கு அதிபதியான சூரியன் தான் வீட்டுக்கு 12 இருக்கார். ஒரு பின்னடைவை சந்திக்கக்கூடிய ஒரு நாள். நீங்கள் எதுலேயும் நம்பர் 1 இருக்கக்கூடியவங்க. நீங்கள் அடுத்தவங்களுக்கு ஆலோசனை சொல்லக்கூடியவர்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னு சொன்னால் ராசியில் செவ்வாய் இருக்கார். துருத்துருன்னு நீங்கள் ஏதாவது ஒரு ஆக்டிவிட்டியில் இறங்கிடுவீங்க, பேசணுன்னு இறங்கிடுவீங்க. இருந்தாலும் 2ஆம் இடத்தை சனி பார்க்குறதால கொஞ்சம் பார்த்து பேசுங்க, பழகுங்க. பேசி பிரச்சனை ஆவதை விட பேசாமல் இருப்பதே மேல். இருந்த போதிலும் 2க்கும் 11க்கும் உடைய புதன் 11இல் ஆட்சி பீடம். அதோடு மட்டுமல்ல குருவும் இணைஞ்சிருக்கிறார். அப்போ பொருளாதார 10க்குடைய சுக்கிரன் 10ல் இருக்கார். இந்த சிம்ம ராசியில் பிறந்தவங்களுக்கு இன்றைக்கி தொழில் ரீதியாக யோகமான ஒரு நாள். விற்காத பொருள்லாம் விற்றுரும். நல்ல தொழில் ரெட்டிப்பு வருமானம் வரும். வேலையில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, டிரான்ஸ்ஃபர் இதெல்லாம் எதிர்பார்த்து காத்திருக்கிறவங்களுக்கு நல்லதே நடக்கும். கலைத்துறையில் இருப்பவர்களுக்கு இப்போ ஒரு பொன்னான ஒரு நாள். உங்களை பொறுத்தவரையிலையும் வேலை வாய்ப்புகள் தேடி வரும். ஏற்கனவே பண்ண சீரியல் படத்துக்கு உங்களுக்கு ரெகக்னேஷன் கிடைக்கும். பத்திரிகை மூலமோ மீடியா மூலமோ அரசின் மூலமோ பாராட்டுதல்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நாள். மொத்தத்தில் பார்க்கும்பொழுது எடுக்கின்ற முயற்சிகள் சக்ஸஸ் ஆகும். குலதெய்வத்துடைய அனுகிரகத்தால் தொட்டதெல்லாம் தொடங்க போகிறது. திருமண வயதில் இருக்கும் அன்பர்களுக்கு திருமணம் கைகூடி வரப்போகிறது. என்னதான் இருந்தாலும் அஷ்டமத்து சனி போனாலும் உங்களுக்கு ஒரு பயமும் இல்லை. இன்றைக்கி அற்புதமான நாளுங்க. சாதிக்கக்கூடிய ஒரு நாள், சரித்திரம் படைக்கக்கூடிய ஒரு நாள் என்று சொல்லலாம். தொட்டதெல்லாம் தொடங்க போகுது. ஆனால் பேசுறது மாத்திரம் குறைச்சிக்கிங்க. பேசாமல் இருந்துட்டிங்கன்னா இப்போ எல்லா பிரச்சனையும் நடவடிக்கை எடுங்க. பேசாமல் இருங்க. எல்லாத்துலேயும் சாதிக்கக்கூடிய ஒரு அற்புதமான சந்தோஷகரமான மகிழ்ச்சி